இறையேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான திருவிழா நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளுகின்றேன். இன்னைக்கு இந்த ஆண்டு நம்ம என்ன விழா எல்லாம் கொண்டாடுறோம் சொல்லுங்க பார்ப்போம். என்ன விழா எல்லாம் கொண்டாடுறோம்? என்ன விழா எல்லாம் கொண்டாடுறோம்? என்ன விழா எல்லாம் கொண்டாடுறோம்? பிள்ளைங்களை சொல்லுங்க, என்ன விழா எல்லாம் கொண்டாடுறோம்? எதுக்கு பவள விழா கொண்டாடுறோம்? எதுக்கு பவள விழா கொண்டாடுறோம்? பிடச்சிராரன்னு சொல்லலாம். எதுக்கு பவள விழா கொண்டாடுறோம்? நோட்டீஸில் போட்டிருக்குதா? ஆலய பவள விழான்னு போட்டிருக்கு, அப்படிதானே? சரி, நான் பேசலான்னு நினைக்கிறேன். அப்போ ஆலய பவள விழான்னு போட்டிருக்கு, அப்படி தானே? அப்போ எதுக்கு தெரியுமா தெரியாதா? நம்முடைய ஆலயம் கட்டி எத்தனாவது ஆண்டு? இந்த ஆலயம் இல்லை, அதுக்கு முன்னாடி இருந்த ஆலயம் கட்டி எத்தனாவது ஆண்டு? எத்தனாவது ஆண்டு? 60வது ஆண்டு. அடுத்தது வெள்ளி விழா. எதுக்கு வெள்ளி விழா? எதுக்கு வெள்ளி விழா? தனி பங்காக உதயமாகி வெள்ளி விழாவை நாம் என்ன செய்கிறோம்? உறக்கமாக வருது. வெள்ளி விழாவை நாம் இன்று கொண்டாடுகிறோம். நம்முடைய பங்கு குடும்ப விழாவையும் இணைத்து முப்பெரும் விழாவாக நாம் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டு இருக்கிறோம், அப்படிதானே? எனக்கு நம்முடைய பங்கு ஆலயம் ஜூபிலி விழாவை கொண்டாடி ஞாபகம் உண்டு. நான் 4ஆம் வகுப்பு படித்து கொண்டு இருக்கின்ற பொழுது பழைய கோயிலில் ஒரு மண்டபம் கட்டினோம். 25வது ஆண்டை முன்னிட்டு நல்லா ஞாபகம் இருக்கிறது. இப்போ 60வது ஆண்டை நாம் கொண்டாடுகிறோம். அதே போல் நம்முடைய பங்கு உதயமாகிய பொழுது அப்பொழுதுதான் நான் குருமடத்திற்கு சென்றேன். அப்போ எண்ணி பார்த்து நோட்டீஸை பார்த்து 25வது ஆண்டு. அப்போ நான் குருமடத்திற்கு சென்று 25 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கிறது என்று எண்ணி பார்க்கிறேன். எனவே அந்த ஒரு வாய்ப்பு முதல் நாளிலே நம்முடைய ஆலயத்திலே மறை உரை ஆற்றுவதற்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்தது. எண்ணி நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அன்புக்குரியவர்களே, எனவே ஒரு முப்பெரும் விழாவை
நாம் கொண்டாடி நம்முடைய பாதுகாவலர் தூய யோசேப்புக்கு நாம் நன்றி செலுத்தி கொண்டு இருக்கின்றோம். கடந்த ஆண்டு முழுவதும் தூய யோசேப்பின் வழியாக நம்முடைய குடும்பங்களிலே நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கும் நாம் நன்றி செலுத்தி கொண்டிருக்கின்றோம். அதே போல வருகின்ற ஆண்டு நல்லபடியாக அமைய வேண்டும். தூய யோசேப்பு நம்முடைய குடும்பங்களிலே பாதுகாவலராக இருந்து எல்லா நன்மைகளையும் நமக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று நாம் ஜெபிப்பதற்காக நாம் இந்த 10 நாட்களும் நாம் விழா கொண்டாடி நாம் மகிழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். அதனுடைய தொடக்க நாளிலே நாம் திருக்கொடியேற்றி நாம் இந்த ஆலயத்திலே நாம் குழுமி இருக்கின்றோம். இன்றைய நாளிலே மகிழ்ச்சி இணைந்து வாழ்ந்திட என்ற ஒரு மையக்கருவிலே நாம் சிந்தித்து பார்ப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, உலகையே சிரிக்க வைத்து உலக மக்களின் உதடுகளில் தன் பெயரை உச்சரிக்க வைத்த மாபெரும் நகைச்சுவை கலைஞன் சார்லி சாப்ளினை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டு இருப்பீர்கள், நீங்கள் பார்த்திருப்பீர்கள். எல்லாரும் பார்த்திருப்பீங்க, அப்படிதானே? சார்லி சாப்ளினை பார்த்துருக்கிறீங்களா? பார்த்துறீங்களா? பார்க்கலையா? ஒரு குள்ளமான ஒரு மனிதர், அப்படிதானே? ஆமாவா இல்லையா? நீங்கள் பேசணும், அப்படிதானே? சார்லி சாப்ளின் என்று போட்டால் நம்முடைய யூடியூப் சேனலில் வருவார். அவரை பார்த்தாலே எல்லாருக்கும் சிரிப்பு தான் வரும், மகிழ்ச்சி தான் இருக்கும். அவரை பார்த்து கொண்டிருந்தாலே மகிழ்ச்சி தான் எல்லாருக்குமே வரும். அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார்கள், நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா என்று கேட்ட பொழுது அவர் சொன்ன பதில், 1889 லண்டனில் பிறந்த சில வருடத்தில் என்னுடைய பெற்றோர் விவாகரத்து செய்தார்கள். வயிற்று பிழைப்புக்காக 5 வயதிலே தெரு தெருவாக நான் பாடிக்கொண்டிருந்தேன். முடிவெட்டும் இடம், கண்ணாடி தொழிற்சாலை, மருத்துவமனை என்று இந்த அனைத்து இடங்களிலே நான் வேலை செய்தேன். என்னுடைய தாய் மனநோயாளியாக மாறினாள். அப்பா இறந்து விட்டார்கள். 4 முறை நான் திருமணம் செய்தேன். என்னுடைய திருமணம் சோகத்தில் முடிவடைந்தது. 1945 கம்யூனிஸ்ட் தீவிரவாதி என அமெரிக்காவால் முத்திரை குத்தப்பட்டு நாடு கடத்தப்பட்டேன். இப்பொழுது தனி வாழ்க்கையை கண்ணீரோடு கழித்து கொண்டு இருக்கிறேன் என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, பிறரை சிரிக்க வைத்து அவர்களுடைய துன்பங்களை மறக்க வைத்த மனிதனுடைய வாழ்க்கையை பாருங்கள். எல்லாருடைய வாழ்க்கையை சிரிக்க வைத்தான், ஆனால் அந்த தனி மனிதனுடைய வாழ்க்கையை பாருங்கள், எப்படி சோகமாக இருக்கிறது. இன்றைய மையக்கருத்து மகிழ்ச்சி. இணைந்து வாழ்ந்தால் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்ற ஒரு மையக்கருவிலே நாம் இன்று சிந்தித்து கொண்டு இருக்கின்றோம். இந்த மனிதனை பார்த்தால், அவனுடைய திரைப்படங்களை பார்த்தால், அவனுடைய அந்த குறும்படங்களை பார்த்தால் எல்லாரும் மகிழ்ச்சியோடு இருப்பார்கள், எப்பொழுதுமே சிரித்து கொண்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே மகிழ்ச்சி இல்லை, முழுமையாக துன்பம் இருந்தது. ஏனென்றால் அந்த மனிதனோடு இணைந்து பயணிப்பதற்கு யாருமே இல்லை. தந்தை இல்லை, தாய் இல்லை, குடும்பத்திலே மனைவி இல்லை, பிள்ளைகள் இல்லை. எனவே அந்த மனிதனுடைய வாழ்வு துன்பமாக இருந்தது. அன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகமானது செப்பனியா இறைவாக்கின நூலிலிருந்து நாம் இன்று வாசிக்க கேட்டோம். அந்த இறைவாக்கினர் செப்பனியா அவர் இந்த நம்பிக்கை இழந்த பாபிலோனிய அடிமை தளத்திலே உழன்ற மக்களுக்கு அவர் சொல்லுகின்றார். அதாவது என்ன சொல்லுகின்றார்? இஸ்ரேல் மக்களை மகிழ்ச்சியால் ஆர்ப்பரிக்கும்படி அழைப்பு விடுக்கின்றார். மகளே சீயோன், மகிழ்ச்சியால் நீ ஆர்ப்பரி, இஸ்ரேல் அரசராகி ஆண்டவர் உன்னடிவில் இருக்கிறார் என்று சொல்லுகின்றார். எனவே நீ மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி என்று அவர் சொல்லுகின்றார்.
நீ கடவுள் உன்னோடு இருக்கின்றார், கடவுள் உன்னோடு பயணித்து கொண்டு இருக்கின்றார். எனவே நீ மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி என்று சொல்லுகின்றார். கடவுள் உன்னோடு இணைந்து இருக்கின்ற பொழுது நீ பயப்பட வேண்டாம், நீ மகிழ்ச்சியால் துள்ளி குதிக்கலாம் என்று சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, இன்று நாம் வாழ்கின்ற நம்முடைய சமூகத்திற்கு வருவோம். இன்றைய சூழலிலே பார்க்கின்ற பொழுது எல்லாமே வளர்ந்திருக்கிறது. அறிவியல் வளர்ந்திருக்கிறது, விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிறது, நாகரிகம் வளர்ந்திருக்கிறது, பண்பாடு வளர்ந்திருக்கிறது, தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிறது, உளவியல் வளர்ந்திருக்கிறது. இவ்வாறு எல்லாமே பல தளங்களிலும் வளர்ந்திருக்கிறது. நாம் எல்லாமே வளர்ந்திருக்கிறதாக இன்று மார்தட்டி கொண்டு இருக்கின்றோம். ஆனால் மகிழ்ச்சி மட்டும் இன்று எட்டாக்கனியாக இருக்கிறது. இன்று மகிழ்ச்சிக்கு நாம் இன்று எல்லாரும் அலைந்து கொண்டு இருக்கின்றோம். அதற்கு நாம் தான் இன்று காரணியாக இருக்கின்றோம். நம்முடைய குடும்ப வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய குடும்பத்திலே ஆரம்பித்து பார்ப்போம். ஒரு காலத்திலே குடும்பம் எப்படி இருந்தது? ஒரு வீடு இருந்தது அல்லது சில வீடுகள் இருந்தது. ஆனால் ஏராளமான மக்கள் இருந்தார்கள். இன்று ஏராளமான வீடுகள் இருக்கிறது, மக்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது. ஆமாவா இல்லையா? இன்று வீடுகள் நெருக்கி இருக்கிறது, மக்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது. இன்று எல்லாமே தனி குடும்பமாக இருக்கிறது. ஒரு வீட்டில் 2 பேர் 3 பேர் தான் இருப்பாங்க, ஒரு குழந்தை தான் இருக்கிறது. அப்பா காலையில் போயிடுவாங்க, அம்மா தனியாக போயிடுவாங்க, பிள்ளை காலையில் போயிட்டு சாயங்காலம் வரும், சாயங்காலம் போயிட்டு அடுத்த டியூஷன் போயிட்டு எத்தனை மணிக்கு வரும்? பிள்ளை சாயங்காலம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து டியூஷன் போயிட்டு எத்தனை மணிக்கு வரும்? 10 மணிக்கு தான் வரும். அப்போ எங்கே இணைந்து இருக்கிறது? யார் அடுத்த முகத்தை பார்க்கறது? ஆமாவா இல்லையா? அப்ப மகிழ்ச்சி எங்கே கிடைக்கும்? மகிழ்ச்சி எங்கே இருக்கும்? இன்று குடும்பத்திலே இவ்வாறு இருக்கிறது. இன்று குடும்பமானது ஒரு தனி குடும்பமாக, அந்த தனி குடும்பத்திலும் நாம் இன்று யாரும் ஒருவரை ஒருவர் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழலாக இருக்கிறது. இது நம்முடைய குடும்பம் இப்படித்தான் இருக்கிறது. நம்முடைய அடுத்த நிலைக்கு வருவோம். விளையாட்டு. ஒரு காலத்திலே எல்லாம் குழு விளையாட்டுகள் இருந்தன, சீசன் விளையாட்டு என்று சொல்லுவோம், அப்படிதானே? நம்முடைய பெரியவங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒரே விளையாட்டு கிடையாது. என்னென்ன விளையாட்டு எல்லாம் விளையாடுவீங்க? ஒரு வீட்டில் பக்கத்து எல்லாரும் சேர்ந்து ஒரு வீட்டில் வந்து விளையாடுவீங்க. ஆமாவா இல்லையா? லீவு நாள்லாம் ஒரு வீட்டில் பக்கத்து வீட்டிலலாம் சேர்ந்து வந்து விளையாடுவீங்க. வெட்டு கழிப்பாங்க, கிளியாந்தட்டு விளையாடுவாங்க, பம்பரம் விளையாடுவாங்க, மற்ற கோலி கொண்டு விளையாடுவாங்க, புளியமுத்து விளையாடுவாங்க, எல்லா விளையாட்டும் விளையாடுவாங்க. சீசன் விளையாட்டு என்று சொல்லுவோம், அப்படிதானே? ஒவ்வொரு சீசனுக்கும் ஒரு விளையாட்டு என்று சொல்லுவோம். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு ஏதாவது விளையாட்டு தெரியுமா? பிள்ளைங்களுக்கு விளையாட்டு ஏதாவது தெரியுமா? பேரு கேட்டால் பிள்ளைங்களுக்கு தெரியுமா? பிள்ளைங்களுக்கு தெரிஞ்ச விளையாட்டு என்னது? என்ன விளையாட்டு தெரியும் பிள்ளைங்களுக்கு? என்ன விளையாட்டு தெரியும்? செல்போனில் உள்ள விளையாட்டு மட்டும்தான் தெரியும், அப்படிதானா? இன்னைக்கு வேற விளையாட்டு எல்லாம் தெரியாது. சீசன் விளையாட்டு எல்லாம் மறைஞ்சு போச்சு. அப்ப அன்னைக்கு குழு விளையாட்டு இருந்தது, குழுக்களாக சேர்ந்து வந்தார்கள். இன்னைக்கு எல்லாம் தனியா போச்சு. அப்ப எங்கே மகிழ்ச்சி இருந்தது? சேர்ந்து வந்தாங்க, அதில் அடி போடுவாங்க, அதில் பஞ்சாயத்து தீக்கு பெற்றோர் வருவாங்க, அப்படிதானே? அது ஒரு மகிழ்ச்சி இருந்தது. எல்லாமே குழுக்களாக சேர்ந்து வந்தது. இன்று எல்லாமே தனியார் மையம் போல தனியாக. இன்னைக்கு டூருக்கு போனால் கூட பிள்ளைங்க, இன்னைக்கு டூருக்கு போனால், நாங்கள் போன வாரம் கன்னியாகுமரிக்கு போயிருந்தோம். கொஞ்சம் பசங்க என்னது பிள்ளைங்க எல்லாம் கன்னியாகுமரியில் போய் உட்காந்துட்டு செல்ஃபோன் பார்த்துட்டு இருக்கிறான். அதுக்காண்டி கன்னியாகுமரிக்கு போகணுமா? கன்னியாகுமரியில் போய் உட்காந்துட்டு செல்ஃபோனை பார்த்துட்டு இருக்கிறான். நம்ம பிள்ளைங்களுக்கு நிலைமையை பார்த்துடுங்க. இன்னைக்கு இதுதான். அப்போ எங்கே போய் என்ன செய்யணும்னு தெரிய மாட்டேங்குது. இன்று இவ்வாறு நம்முடைய கலாச்சாரம் மாறிக்கொண்டே இருக்கிறது. இன்று
எல்லாமே அப்படிதான். நீ ஸ்டேஜில் டான்ஸு போடுவாங்க. முந்தி கிராமிய நடனம் இருக்கிற கிராமிய நடனம் என்றால் தனிநபர் கிடையாது, குழுவாக மினிமம் 6 பேர் 8 பேர் ஆடுவாங்க. இன்னைக்கு யாம் பிள்ளை ஆடணும், ஒரு பிள்ளை கையங்காலம் ஆடிட்டு இருக்கேன், ஒரே ஸ்டெப்பை தான் போட்டுருக்கேன் கடைசி வரை. அதை அவங்க அப்பா அம்மா வீடியோ பிடிச்சிட்டு இருப்பாங்க அன்பியத்தில் கோயிலில். அப்படிதானா? இன்று அப்படிப்பட்ட காலம் மாறிக்கொண்டே இருக்கிறது. யாம் பிள்ளை ஆட வேண்டும், என்னுடைய பிள்ளை ஸ்டேஜிலே ஆட வேண்டும் என்ற ஒரு காலமாக மாறிக்கொண்டு இருக்கிற. ஒரு காலத்திலே குழு நடனம், எல்லாம் குழுவாக இருந்தது, தனியாக இல்லை, குழு. ஒரு வீட்டிலே 4-5 பிள்ளைகள் இருந்தார்கள், எல்லாமே ஒரு குழுவாக இருந்தது. எனவே மகிழ்ச்சி இருந்தது. இன்று தனி. அதே போல தான் இன்று அரசியல் தளத்திலே நாம் பார்க்கின்றோம். இன்று அரசியலும் அப்படித்தான் இருக்கிறது. இன்று ஜாதியை சொல்லி மக்களை பெருக்கிறார்கள், மதத்தை சொல்லி பெருக்கிறார்கள், மொழியை சொல்லி பெருக்கிறார்கள். நீங்கள் சேர்ந்து இருந்தால் நாங்கள் இந்த அரசு கட்டிலே இருக்க முடியாது. எனவே நீங்கள் ஜாதியால் பிரிக்கப்பட வேண்டும், மொழியால் பிரிக்கப்பட வேண்டும், மதத்தினால் பிரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் பிரிக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் அரசிலே இருக்க முடியும், அரசு கட்டிலே அமர முடியும் என்று சொல்லி நீங்கள் அடி போட வேண்டும், நீங்கள் உங்களுக்குள்ளாக சண்டை போட வேண்டும், நீங்கள் ஒற்றுமையாக இருக்கக்கூடாது. அப்படிதான் நாங்கள் பொறுப்பிலே இருக்க முடியும் என்று சொல்லி இன்று சூழல் இருந்து கொண்டு இருக்கிறது. பிரித்தாளுகின்ற ஒரு காரியம். அன்புக்குரியவர்களே, அதே போல நம்முடைய இன்று போட்டித் தேர்வு, காம்படிட்டிவ் எக்ஸாம் அழகாக சொல்லுவார்கள். அதை நம்ம சின்னதுல இருந்தே வளர்க்குறோம். அப்படிதானா? நம்ம குடும்பத்தில் சின்ன வயசில் பிள்ளைங்க வீட்டில் என்ன சொல்லுவாங்க? யார் முதல்ல சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு என்னது தருவோம்? சாக்லேட் தருவோம். அல்லது என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லி வளர்ப்பீங்க? இந்த வீட்டில் பிள்ளைங்களை என்ன சொல்லுவாங்க? உங்கள் அம்மா என்ன தருவாங்க? யார் முதல்ல சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு என்னடே சொல்லுவாங்க? என்ன தருவாங்க? வாங்கி ஐஸ்கிரீம் வாங்கி தருவாங்க, அல்லது சாக்லேட் வாங்கி தருவாங்க, அல்லது பிங்கோவா? பிள்ளைங்களுக்கு தான் பேர்லாம் தெரியும், அப்படிதானே? எல்லாம் சொல்லுவாங்க. அப்போ சிறிய வயதில் இருந்து நாம் என்ன செய்கின்றோம்? அந்த 2 பிள்ளைகள் இருந்தால் கூட அதில் ஒரு பிள்ளையை நம்ம என்ன செய்கிறோம்? போட்டி மனப்பான்மையோடு நாம் வளர்க்கிறோம். சின்ன வயதிலிருந்து அந்த போட்டி உணர்வை நாம் வளர்த்து கொண்டே இருக்கிறோம். அது எங்கெல்லாம் பள்ளியிலும் சரி, மறைக்கல்வியிலும் சரி, எல்லா தளத்திலும் நாம் வளர்த்து கொண்டே இருக்கின்றோம். அப்படி என்றால் அது எதை வளர்க்கிறது? அந்த போட்டி எதை வளர்க்கிறது? அடுத்தவனை நான் அழிக்க வேண்டும், அடுத்தவனை பழி வாங்க வேண்டும், அடுத்தவனை பொறாமையோடு நான் பார்க்கின்ற ஒரு எண்ணத்தை வளர்க்கின்றது. அப்படிதானா? நாம் வெற்றி பெறனா அடுத்தவனை நான் என்ன செய்யணும்? தோற்கடிக்க வேண்டும். தோற்கடிக்கணும்னா சிலவங்களை நேர்மையான வழியில் நாம் தோற்கடிக்க முடியாது. சில படங்களில் பார்த்துருப்பீங்க, அப்படிதானா? நேர்மையான வழியில் தோற்கடிக்க முடியாது. அப்போ என்ன செய்கிறோம்? குறுக்கு வழியில் தோற்கடிக்கிறோம். அவனை எப்படியாவது செய்யணும், எந்த வழியிலையாவது அவனை அடித்து தோக்கணும். இதை கற்றுத்தருகிறது இந்த போட்டியானது. உள்ள அவனுக்கு காய்ச்சல் வந்து அவன் எக்ஸாமில் அட்டன் பண்ணக்கூடாது, அல்லது பேச்சு போட்டிக்கு அவன் வரக்கூடாது, பாட்டு போட்டிக்கு அவனுக்கு ஜலதோஷம் வந்துடணும். அப்படி தானே? ஆமாவா இல்லையா? அவன் வந்தால் கண்டிப்பாக பாட்டு போட்டிக்கு அவன் முதல் ப்ரைஸ் வாங்கிடுவான். அப்போ அவனுக்கு என்ன செய்யணும்? காய்ச்சல் வந்துடுறான், ஜலதோஷம் வந்துடணும். வந்தால் அவன் பாட்டு போட்டிக்கு வரமாட்டான், வந்தால் நல்லா பாட மாட்டான், அவனுக்கு ப்ரைஸ் கிடைச்சாது. அப்போ யாருக்கு கிடைச்சோம்? எனக்கு கிடைச்சோம். உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? நான் சொல்வது உண்மையா இல்லையா? ஆமாம் அன்புக்குரியவர்களை, இதுதான் உண்மை. இந்த போட்டிகள் இதைத்தான் வளர்க்கிறது. எந்த பிள்ளை சொல்லும் அவன் நல்லா பாடுவான், அவன் வந்து பாடட்டு, கடவுள் அவனுக்கு நல்ல டேலண்ட்டை கொடுக்கட்டும், எந்த பிள்ளை சொல்லும்? எந்த பெற்றோர் சொல்லுவாங்க? யாருமே சொல்ல மாட்டார்கள். எனவே இந்த போட்டி உணர்வானது அடுத்தவனை அழிக்கிறது. நம்முடைய உள்ளத்திலே பொறாமை உணர்வை, வஞ்சக உணர்வை, அடுத்தவனை அழிக்கின்ற உணர்வை தான் அது வளர்க்கிறதே தவிர அடுத்தவனை வளர்க்க வேண்டும், தட்டி கொடுக்க வேண்டும் என்ற உணர்வை ஒருபோதும் அது வளர்த்து கொள்வதில்லை. எனவே அந்த போட்டியானது மகிழ்ச்சியை கொடுப்பதில்லை. எனவே இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையிலே
இணைந்து வாழ்ந்திடுவதுதான் மகிழ்ச்சியை கொடுக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, நாம் இதற்கு என்ன செய்ய வேண்டும்? முதலாவதாக நம்முடைய குடும்பத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? குடும்பத்திலே உறவை வாழ்வை கட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? உறவை நம்முடைய குடும்பத்திலே கட்டி எழுப்ப வேண்டும். நம்முடைய குடும்பத்திலே யார் பெரியவர் என்ற ஒரு சிக்கல் வருகிற. யார் பெரியவர்? கணவன் மனைவி. பெரும்பாலும் இதுதான் குடும்பத்திலே பிரச்சனையாக வருகிறது. பிரச்சனைகள் சண்டைகள் வருகின்ற பொழுது அன்று இரவுக்குள்ளாகவே அதை தீர்த்து கொள்ள வேண்டும். இங்கே ஈகோ. யார் பெரியவர்? யார் முதலிலே பேசுவது? கணவன் பேசுவதா, இல்லை என்றால் மனைவி பேசுவதா? இங்கே ஈகோ தடையாக இருக்கிறது. இல்லை என்றால் நான் சொல்வதை நீ கேட்க வேண்டுமா, நீ சொல்வதை நான் கேட்க வேண்டுமா என்ற ஒரு சிந்தனை. அன்புக்குரியவர்களே, மனம் திறந்த உரையாடல் நம்முடைய குடும்பத்திலே இருக்க வேண்டும். குடும்பத்திலே இணைந்து பயணிக்க வேண்டும் என்றால், குடும்பத்திலே மகிழ்ச்சி இருக்க வேண்டும் என்றால் மனம் திறந்த உரையாடல் இருக்க வேண்டும். பல வேளைகளிலே நன்றாக படித்திருப்பார்கள், மனைவி நன்றாக படித்திருப்பார்கள், கணவன் என்ன செய்வான் தெரியுமா? பல வேளைகளிலே அங்கே ஒன்றுக்கு விட மாட்டாங்க, வேலைக்கு கூட விட மாட்டாங்க. நன்றாக படிச்சிருப்பாங்க. நீ ஒன்றுக்கும் போகக்கூடாது, நான் சம்பாதிக்கிறேன் இல்லையா, நீ வீட்டிலே இருந்துக்க, வீட்டில் அடையப்பட்டு இருந்துக்க என்று சொல்லுவார்கள். அல்லது நான் சொல்வதைத்தான் நீ கேட்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். அன்புக்குரியவர்களே, இது மகிழ்ச்சி எங்கே கொடுப்பது? அவங்க அம்மா அப்பா கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருப்பாங்க, படிக்க வச்சு நல்ல ஒரு வேலையை கூட கொடுத்துருப்பாங்க. ஆனால் திருமணத்திற்கு பின்பு நீ வேலைக்கு போகக்கூடாது, எங்கும் போகக்கூடாது, வீட்டிலே இருக்க வேண்டும் என்று அடைபட்டு கிடைக்கக்கூடிய சூழல். இது மனம் திறந்த உரையாடல் இல்லாது, குடும்பத்திலே மனம் திறந்த உரையாடல் இல்லாமல், பேசுவதற்கு நேரம் ஒதுக்காமை, யார் என்ற முக்கியத்துவம் கொடுக்காமல். அங்கே முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. முக்கியத்துவம் கொடுக்க, உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இணைந்து வருவதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். பெற்றோர் பிள்ளைகள் அல்லது கணவன் மனைவி எல்லாரும் இணைந்து வருவதற்கான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நான் தொடக்கத்திலே சொன்னது போல, அல்லது கணவன் ஃபாரின்ல இருப்பாங்க, அல்லது டெய்லி வேலைக்கு போவாங்க, மனைவி வேலைக்கு போவாங்க, பிள்ளை ஸ்கூலுக்கு போயிட்டு சாயங்காலம் வந்து டியூஷனு போயிட்டு வரோம், பார்க்கவே மாட்டாங்க, சேர்ந்து வருவதற்கு வாய்ப்பே இருக்காது. எனவே அன்புக்குரியவர்களே, குடும்பத்திலே இணைந்து வருவதற்கான வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். அது உண்பதற்காக இருக்கலாம், ஜெபிப்பதற்காக இருக்கலாம், இணைந்து நாம் சேர்ந்து தொலைக்காட்சி பார்ப்பதாக இருக்கலாம். நாம் அங்கே என்ன செய்வோம்? பிள்ளை ஒரு சேனலில் பார்த்துட்டு இருக்கோம், அப்பா ஒரு யூடியூப் மொபைலில் பார்த்துருப்பாங்க, அம்மா இன்னொரு மொபைல் வச்சு விளையாடிட்டு இருப்பாங்க. எனவே நாம் இணைந்து வருவதற்கான வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். குடும்பத்திலே அந்த வாய்ப்புகளை நாம் உருவாக்கவில்லை என்றால் அங்கே மகிழ்ச்சி இருக்காது. இன்று அந்த வாய்ப்புகளை நாம் உருவாக்கவில்லை. எனவே குடும்பத்திலே இணைந்து வருவதற்கான வாய்ப்புகளை நாம் தான் கண்டுபிடிக்க வேண்டும். இன்று வேகமாக உலகம் சென்று கொண்டு இருக்கிறது, இன்று நேரம் இல்லை. ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாம் அந்த நேரத்தை கண்டுபிடிக்க வேண்டும். அவ்வாறு கண்டுபிடிக்கின்ற பொழுதுதான் அந்த இணைந்து வருவதற்கான வாய்ப்புகள் உருவாகும், அங்கே மகிழ்ச்சி உருவாகும். இரண்டாவதாக, நாம் இயற்கையோடு இணைந்த ஒரு வாழ்வு, அப்பொழுதுதான் நாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். இன்று ஆலயத்திலே கூட்டம் இல்லை, எல்லாரும் வெளியே இருக்கிறாங்க. ஏன் வெளியே இருக்கிறாங்க? ஏன் வெளியே இருக்கிறாங்க? ஏன் வெளியே இருக்கிறாங்க? உள்ளே இருந்தால் சூடு, அப்படி தானே? ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? அதுதான் காரணம். அதுதான் எல்லாரும் இன்னைக்கு வெளியே போய் உட்கார்றாங்க, இவ்வளோ இடம் இருந்த போகிறோம், அப்படி தானே? அப்போ இயற்கையோடு இணைந்த வாழ்வு தான் நமக்கு மகிழ்ச்சியை தர முடியும். தொடக்க நூல் 1ஆம் அதிகாரம் 31 கடவுள் தாம் உருவாக்கி அனைத்தையும் நோக்கினார், அவை மிகவும் நன்றாயிருந்தது. மிகவும் வளமான மண், செழிப்பான பூமி, தூய்மையான காற்று, நல்ல நிலம். ஆனால் இன்று
எல்லாம் இருக்குதா? வளமான மண் இருக்குதா? செழிப்பான பூமி இருக்கிறதா? தூய்மையான காற்று இருக்கிறதா? நல்ல நிலம் இருக்கிறதா? ஒரு காலத்திலே எல்லாரும் விடுமுறைக்கு, கோடை விடுமுறைக்கு எங்க வருவாங்க? எல்லாரும் எங்க வருவாங்க? எல்லாரும் எங்க வருவாங்க? சென்னையிலிருந்து கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வருவாங்க. இன்னைக்கு விடுமுறைக்கு எங்கே போகிறாங்க? கன்னியாகுமரியிலிருந்து எங்கே போகிறாங்க? சென்னைக்கு போகிறாங்க. சென்னையில் கூட இப்போ சூடு இல்லை தெரியுமா? நான் போன வாரம் போயிட்டு வந்தேன். சென்னையில் கூட இருக்கலாம், ஆனால் நம்ம இடத்துல இருக்க முடிய மாட்டேங்க. ஏன்? நம்முடைய பூமியை நாம் என்ன செய்கிறோம்? இயற்கையை நாம் அழித்து கொண்டு இருக்கின்றோம். இந்த இயற்கையை நம்ம வாழ முடியாத நிலையாக நாம் மாற்றி கொண்டு இருக்கிறோம். அப்படி என்றால் நாம் இயற்கையோடு இணைந்து நாம் வாழவில்லை. நாம் இயற்கைக்கு எதிராக நாம் இன்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இன்று எல்லாரும் நாம் என்ன செய்கிறோம்? எல்லாரும் என்னோட சேர்த்துதான். இன்று எல்லாரும் இன்றி இயற்கையெல்லாம் அழகாக இருந்துச்சு. இன்னைக்கு எல்லா வீட்டையும் சுற்றி என்ன செய்கிறோம்? வீடு, இன்டர்லாக்கு, காம்பவுண்டு, எல்லா வீட்டும் போட்டாச்சு. அப்படி தானே? அப்போ தண்ணியெல்லாம் எங்கே போகும்? எல்லாரும் அப்போ சூடல் எங்கே இருக்கும்? தரையில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆக தான் செய்யும். அப்படி தானே? அப்போ இயற்கையோடு இணைந்த வாழ்வு நம்மிடத்தில் இல்லை. அப்போ மகிழ்ச்சி இருக்குமா? இல்லை. அப்போ மனிதர்கள் இயற்கையோடு வாழவில்லை, எனவே மகிழ்ச்சி இல்லை. எனவே இரண்டாவது, நாம் இந்த இயற்கையோடு இணைந்த வாழ்வு வாழ்ந்தால் மட்டும்தான் நாம் மகிழ்ச்சியோடு இருக்க முடியும். எனவே ஆண்டவர் அங்கே எல்லாவற்றையும் படைத்து நல்லதென நோக்கினார், நல்லதாக நம்மிடத்திலே தந்தார். நாம் இன்று இதை அழித்து கொண்டு இருக்கின்றோம். எனவே அதை பாதுகாக்க வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, இயற்கையோடு நாம் இணைந்து வாழ்ந்தால் மட்டும்தான் நாம் இந்த பூமியோடு மகிழ்ச்சியோடு இருக்க முடியும். மூன்றாவதாக, நாம் பொது நலனுக்காக பிறரோடு இணைந்து வாழ வேண்டும். அப்பொழுது நாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். தான் மட்டும் என்று வாழாமல் பிறரோடும் இணைந்து வாழ வேண்டும். அதாவது இயேசு கிறிஸ்துவை காணவில்லை, அப்பொழுது என்ன செய்கிறாங்க? இயேசு கிறிஸ்துவை பெற்றோர் தேடி செல்கிறார்கள். உன் தந்தையும் நானும் உன்னை ஏக்கத்தோடு தேடிக்கொண்டிருக்கிறோமே என்று சொல்லுகின்ற பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என் தந்தையின் அலுவலில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அன்புக்குரியவர்கள், இயேசு கிறிஸ்து அழகாக சொல்லுகிறார், என்னுடைய தந்தையின் அலுவல்களில் நான் ஈடுபட்டு இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா? அப்படி என்றால் இந்த சமூகத்தில் நல்ல பணி செய்கின்றவர்களோடு நான் இணைந்து வாழ வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்படி என்றால் நாமும் என்ன செய்ய வேண்டும்? இந்த சமூகத்திலே நல்ல பணி செய்கின்ற அமைப்புகளோடு இணைந்து நம்மை இணைத்து கொள்ள வேண்டும் அல்லவா? தன்னார்வ அமைப்புகள், அவர்களோடு நம்மை இணைத்து கொள்ள வேண்டும். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே அன்னை மரியாள் என்ன செய்கின்றாள்? அந்த எலிசபெத்து அவர் கருத்தாங்கி இருக்கிறாள் என்று சொன்னவுடனே அவளை நோக்கி ஓடோடி சென்று அவளுக்கு உதவி செய்ய ஓடுவதை பார்க்கின்றோம். அதே போல நாமும் என்ன செய்ய வேண்டும்? பொது நலத்திற்காக ஜாதி, மதம், மொழி இவற்றையெல்லாம் கடந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? பொது பணிக்காக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். என்னுடைய குடும்பம், என்னுடைய உறவு என்பதை கடந்து பொது நலத்திற்காக நாம் நம்மை கையளிக்க வேண்டும். அப்படி என்றால் பிறரோடு இணைந்து நல்ல பணி செய்கின்ற மக்களோடு நம்மை இணைத்து கொள்ள வேண்டும். அவ்வாறு இணைத்து கொள்ளுகின்ற பொழுது நாமும் மகிழ்ச்சியோடு இருக்க முடியும். நமக்கு மனநிறைவு இருக்கிறது. அப்பொழுது அங்கே மகிழ்ச்சி தாண்டவமாடுகிறது. அங்கே பார்க்கிறோம், அங்கே எலிசபெத் என்ன செய்கிறார்? மகிழ்ச்சியால் ஆர்ப்பரிக்கின்றாள். அன்புக்குரியவர்களே, நாமும் அவ்வாறு பொது நலத்திற்காக, பொது பணிக்காக நம்மை கையளிக்கின்ற பொழுது உண்மையிலேயே மகிழ்ச்சி இருக்கிறது. அந்த பொது நலத்திற்காக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். கடைசியாக நான்காவது, விடுதலை பயண நூலிலே 18ஆம் அதிகாரம் 13 முதல் 27 நாம் வாசிக்கின்றோம். நீதி வழங்குவதற்காக மோசே என்ன செய்கின்றார்? அந்த மோசே இடத்தில் மக்கள் எல்லாரும் சேர்ந்து வருகின்றார்கள். அங்கே கூட்டமாக இருக்கிறது. அப்பொழுது இதை மோசேனுடைய மாமனார் இத்திரோ பார்த்து கொண்டு இருக்கிறார். இது என்ன?
மோசேயை சுற்றி இவ்வளோ மக்கள் வருகின்றார்கள், அப்பொழுது ஏன் என்ன என்று மோசே இடத்திலே கேட்கின்றார். அப்போ மோசே சொல்லுகிறார், எல்லா மக்கள் இடத்திலே வந்து நீதி கேட்கின்றார்கள், கஷ்டமாக இருக்கிற எல்லா மக்கள் இடத்தில் வருகின்றார்கள். அப்பொழுது மோசேயுடைய மாமனார் மோசே இடத்திலே சொல்லுகின்றார், இதை உம்மால் தனி மனித ஆளாக செய்ய முடியாது. மக்கள் அனைவரிடத்திலும் திறமையிலும் இறையச்சமும் நாணயமும் கையூட்டும் வாங்காத மனிதர்கள் 1000 ஆவர், 100 50 10 இவர்களை தலைவராக நீ எடுத்து இவர்களுக்கு நீதி வழங்க நீர் ஏற்படுத்து. அவர்கள் முடியாதவற்றை மட்டும் உன்னிடத்திலே வரட்டும் என்று சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, அதே போல மோசே என்ன செய்கின்றார்? 1000 ஆவர், 100 50 10 என்று தலைவர்களை ஏற்படுத்துகின்றார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய பங்கு இறை சமூகத்திலும் அன்பியத்திலும் இதே போல அர்ப்பணிக்கின்ற தலைவர்கள் வந்து இணைந்து செயல்படுகின்ற பொழுது நம்முடைய பங்கு இறை சமூகமும் எப்படி இருக்கும்? ஒரு இறையாட்சி சமூகமாக, மகிழ்ச்சி மிக்க ஒரு இறை சமூகமாக மாறும் என்பதிலே ஐயமில்லை. எனவே இன்று நம்முடைய பங்கு குடும்ப விழாவினுடைய முதல் நாளிலே நாம் இந்த தூய ஆவினுடைய கொடைகளில் ஒன்றாகிய இந்த மகிழ்ச்சி இணைந்து வாழ்கின்ற பொழுது மகிழ்ச்சி என்ற ஒரு தலைப்பிலே நாம் சிந்தித்து கொண்டு இருக்கின்றோம். எனவே இந்த 4 காரியங்கள், ஒன்று, நம்முடைய குடும்ப உறவிலே நாம் இணைந்து வாழ வேண்டும். 2வது, இயற்கையோடு நாம் இணைந்து வாழ வேண்டும். 3வது, சமூகத்திலே பொது நலனுக்காக நாம் இணைந்து பயணிக்க வேண்டும். 4வது, நம்முடைய பங்கு இறை சமூகத்தோடு நாம் இணைந்து பயணிக்கின்ற பொழுது உண்மையிலேயே நாம் மகிழ்ச்சியோடு வாழ முடியும். நாம் மட்டுமல்ல, இந்த சமூகமும் அது முன்னோக்கி பயணிக்கும். அது ஒரு இறையாட்சி மிக்க ஒரு சமூகமாக மாறும். அவ்வாறு மாறுகின்ற பொழுது உண்மையிலேயே நாமும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். இந்த சமூகமும் அது கடவுளுடைய ஒரு சமூகமாக மாறும். அப்படிப்பட்ட ஒரு சமூகம் மலர நம்முடைய பாதுகாவலிடத்திலே தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமேன்.